ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பயறு கஞ்சி வைக்க போகிறேன். பச்சை பயிறு கஞ்சி வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறது? ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் 1 தடவை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல்லே ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வெந்தயக்களி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு களி செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள். ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன். முதல்ல பச்சை பயிறு 1 டம்ளரு, வெந்தயம் ஒரு 2 ஸ்பூனு, அரிசி 2 டம்ளரு. பச்சை பயிறு 1 டம்ளர் போடுறப்போ அரிசி 2 டம்ளர் போடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க அரிசியை. நீங்கள் உங்கள் சாய்ஸ், எந்த அரிசி, பச்சை அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை புழுங்கல் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி காயட்டும், ஒலை நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை கழிஞ்சு வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெந்தயக்களி எங்கள் சேனலில் போட்டிருக்கேன் வீடியோ, அதையும் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிறது, அதுதான் முக்கியம். நல்லா வெந்தெடுத்து இறக்குனா போதும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் பக்கம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரிசி மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் பார்த்தேன். இப்போயே நீங்கள் தேவையான அளவுக்கு தேங்காய் நான் லைட்டாக மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்து வச்சு போட்டேன். நீங்கள் திருவி போட்டுக்கனாலும் திருவி போட்டுக்கோங்க. அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம், பாசிப்பயிறு, இப்போ அரிசி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கஞ்சி வச்சுருக்கோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பயிறு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா பயிரெல்லாம் வெந்திருக்குது. இதோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீக்கில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.